இன்னைக்கு நம்ம பேச்சுலர் வாழ்க்கையில எபிசோட் நம்பர் 5. நேத்து நைட்டு ஒரு வேலை விஷயமா நம்மளோட 2 நண்பர்களும் ஊருக்கு கிளம்பிட்டானுங்க. அதனால இன்னைக்கு வீடியோ ஃபுல்லுமே நம்மளோட ஒன் மேன் ஷோ மட்டும் தான். காலையில வேலை சோறு சாப்பிடுற வேலை. ஞாயிறு அண்ணன் கடைக்கு போயிட்டு ஐ வாண்ட் 3 இட்லி பார்சல் அப்படின்னு கேட்டேன். கேட்ட 2 நிமிஷத்துல அண்ணனும் மஜாவா போட்டு குடுத்துறாரு. நைட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சு இன்னோட 5வது நாள். 5 நாளாவே இங்க தான் சாப்பிடுறோம். ஆனா அண்ணன் எங்களை எந்த அளவுக்கு டீப்பா நோட் பண்ணிருக்காருன்னா நான் கேட்காமலே எனக்கு பிடிச்ச வழியா கரெக்டா வச்சிட்டாப்ல. புது தொடப்பம் வாங்கினாலே தான் பிரச்சனை. ரூம்ல இருக்கிற டஸ்ட்டை விட இந்த தொடப்பத்துல இருந்து விழுறது தான் அதிகமா இருக்கு. எல்லாத்தையும் அகலமா பெருக்கிட்ட அப்புறம் இன்னைக்கு இருக்கிறதுல பிக்கஸ்ட் டாஸ்க் எதுனா துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு காய போடுறது தான். ஒர்க் அவுட் பண்றதுல கூட ஓரளவு டிசிப்ளினா இருக்கு. ஆனா இந்த துணியை துவச்சு போடுறது 3 நாளைக்கு இல்ல 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் பண்றேன். காய போட்டு கீழே வந்தப்பறம் இன்னொரு பெரிய வேலை. இந்த 3 நாளைக்கு முன்னாடி துவச்சு போட்டல ஒரு துணி அதை எதையுமே மடிக்காமலே வச்சிருந்தேன். செட்டிங்கா ஒரு சிட்டிங்க போட்டு எல்லாத்தையும் மடிச்சு முடிச்சாச்சு. சில வாரத்துக்கு முன்னாடி நம்ம நண்பரோட பேஜ்ல இருந்து ஜெர்சி வாங்கியிருந்தேன். அவர் பேஜ்ல இப்ப ஏதோ ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கான். வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. நன்றி. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ஸ்கெடியூல் படி நீங்க நம்மளுக்கு கால்கான ஒர்க் அவுட் சரி போட்டு ஒரு அழுத்தில தான் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது நீங்க நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு. இப்ப சிட்டப் அதிகமா போடணும் வைங்க அப்புறம் ஸ்டாண்ட் அப்பே பண்ண முடியாது. அப்புறம் துவச்சு துணியை தேட்டு கீழே போட்டுட்டு 4 மணி பக்கம் ஷிஃப்ட் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். டிரைவர் அண்ணனும் எப்பயும் போல அவரோட டைமிங்ல ஷார்ப்பா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு 1 மணி பக்கம் தான் வெளில வந்தேன். வேன்ல இருந்து எல்லாரும் இறங்கறத பார்த்துட்டு ஐயோ நம்ம ஸ்டாப் தான் போயிட்டு நானும் அவங்க கூட இறங்கிட்டேன். அப்புறம் ரூமுக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஊருக்கு போனவங்க 2 பேரும் திரும்பி வந்துட்டானுங்க. பாசமா நம்மளுக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தானுங்க. நானும் சரி உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். போக போக செம்தியான காரம். என்னடா அது இப்படி காருதுன்னு கேக்குறேன். ஆமா மாப்ள அப்படிதான் காரும் அப்படின்றான். அப்புறம் என்ன பண்றது சாப்பிட்டு படுத்துட்டேன். தொடர்பில் இருக்கவும்.